படமே வந்து ஒரு ஈஸ்வரனுடைய கணத்தை பத்தி, நம்ம காவல் தெய்வம், நம்ம தெய்வத்தை பத்தி தான் எடுத்தது. ஸோ படத்துல அதான் சொல்லிருக்கோம். ஸோ அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான். ஸோ படம் பினிஷ் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்குறாங்க. அதுல ஆடியன்ஸ்க்கும் அதோடைய இது இருக்கு, கிரெடிட் இருக்கு. அது அதே மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் நான் வந்து இப்ப வந்து ராமேஸ்வரம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு தர்சனம் கிடைச்சது. நிறைய டைம் கிடைச்சிருச்சு அங்க முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு டைம் பண்றதுக்கு. ஆமா. சோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதோட சேம் டைம் வந்து தமிழ்நாட்டுல வந்து காந்தாரா ஒரு டப்பாய் வந்த ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணது வந்து மக்களுக்கு தான் அது ஒரு சக்சஸோட கிரெடிட் போகணும். எல்லாருக்குமே எனக்கு வர முடியல. லாஸ்ட் டைம் வரணும் நம்ம பிளான் பண்ணோம். அந்த டைம்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ உங்க மூலமா நான் வந்து அத்தனை ஆடியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். நீங்க பண்ண ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு டெக்னீஷியன் எனக்கு பேசினாங்க, கூப்பிட்டாங்க. நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்கு. சோ அதனால எல்லாருமே சொன்னாங்க இங்க என்ன ஒரு வைப் இருக்கு, என்ன பேசுறாங்க, ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்திருக்கேன் ஆன்லைன்ல. ஸோ தேங்க்யூ சோ மச். வந்து அந்த அந்த லவ், அந்த ஒரு பிளெஸிங் வந்து எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எழுதிட்டு அடுத்த படம் பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களை வந்து என்டர்டைன் பண்றோம்னு ஒரு தாட்ல இருக்கு. அவ்வளவு.